பெரஸ்கோர். என்னோட பேர் சுஸ்மிதா. ஜிடிஆர் ஹை செகண்டரி ஸ்கூல் பேச்சிப்பாறை. இதுக்கு பேர் பெரஸ்கோர். இது உள்ள இங்கே ஒரு கண்ணாடி இருக்கு, இங்கே மேலே ஒரு கண்ணாடி இருக்கு. மேலே உள்ள கண்ணாடியால் இந்த கீழே உள்ளதை பார்க்க முடியும். தூரத்தில் இருக்கிறத நம்ம கிட்ட அப்சர்வ் பண்ணி பார்க்க முடியும். அது தூர பார்வை இல்லாதவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நிலநடுக்க எச்சரிக்கை கருவியாகும். இது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிலநடுக்கம் வந்து யாருக்குமே தெரியாது. அதனால் நம்ம வீட்டு ஆணிப்புகள் வைக்க பக்கத்தில் வந்து இப்போ ப்ராடக்டை வச்சாச்சுன்னா எல்லாரையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா இதை வந்து பெருசாக வச்சு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து சரி. இது வந்து சுவிட்ச். இது வந்து நம்ம 0-12 கனெக்ஷன். இது பேட்ரி. இது வந்து சவுண்ட் பிளேயர். இப்போ நம்ம இந்த சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சுன்னா இந்த ஒயர் வழியாக வந்து அந்த ஆனில் டச் பண்ணுவோம். சவுண்ட் வரும். இப்போ நிலநடுக்கம் வந்தாச்சுன்னா உடனே சவுண்ட் வரும். வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா உடனே அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே இறங்கியாச்சுன்னா அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். சொல்லுடா. இது வந்து தூரத்தில் இருக்கிறது பார்க்க முடியாது, இது பார்க்க முடியாது. கண்ணு தெரியுது. இது எதுக்காக செய்து வச்சுருக்கீங்க? தூரத்தில் இருக்கிறது பார்க்க முடியாது, தூரத்தில் இருக்கிறது பார்க்க முடியாது, கிட்ட தெரியும். இது எப்படி தான் ஒர்க் பண்ணதுன்னு சொல்லு. பார்த்தா கிட்ட தெரியும். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது வந்து கீழே வந்து உப்பு இருக்கிறனால மேலே வந்து லேசான பொருட்கள் வந்து மிதக்குது. அதே போல் தான் கடல்லையும் கீழே உப்பு இருக்கிறனால தான் மேலே வந்து கப்பல் காணப்படுது.